0 to fatherhood இதுவுமே ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான். நான் பேச போகிற இந்த கப்பல் வந்து ரொம்பவே யங்கான கப்பல் தான். அவங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோடைய ஏஜ் 26, ஹஸ்பண்டுக்கு 28, மேரிட் ஃபார் 2 years. இவங்க 2 years ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்லி பேசிக்காக டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ணலான்றது சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் தான் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு அசோஸ்பெர்மியா அப்படின்னு தெரிய வந்து. ஸோ இந்த ப்ராப்ளம், அதாவது அசோஸ்பெர்மியா ப்ராப்ளமை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம், அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய ஓன் ஸ்பெர்ம் வச்சு நம்ம ஒரு குழந்தைய கொடுத்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பேசுவேன். ஸோ அசோஸ்பெர்மியான்னு எடுத்துக்கிட்டோன்னா non-obstructive, obstructive என்னுடைய நிறைய அவேர்னஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு FSH வந்து அரவுண்ட் 11 இருந்தது, LH வந்து அரவுண்ட் 10 இருந்தது. FSH LH நல்லா இருந்ததுனால நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, இவங்க ஒய்ஃபுக்கு வந்து எக் கலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒய்ஃபுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, AMH நல்லா இருக்குது, யூட்ரஸ் இஸ் ஆல்சோ ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ வி ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்டட் வித் IVF. ஸோ ஸ்டிமுலேஷன் பண்ணோம், 10 daysலேயே நல்ல ஆப்டிமம் லெவல் ஃபாலிகல்ஸ் வந்துருச்சு. நம்ம ஃபாலிகல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். எக்குமே வந்து கிட்டத்தட்ட 22 eggs நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இந்த எக் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ எக்கு ரிட்ரீவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அன்றைக்கே வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து பீஸா பிளான் பண்ணோம். பீஸான்னா என்ன? பெர்க்யூட்டேனியஸ் எபிடிடைமல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன். பீஸான்னா டெஸ்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஸோ எபிடிடைமஸ்லேருந்து முதல்ல செக் பண்ணோம், ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எபிடிடைமஸ் தான் ஸ்பெர்ம்ஸ். ஸோ எபிடிடைமஸில் வால்யூம் இருந்ததுனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம், அதில் கொஞ்சம் ஃப்ளூயிட் வந்தது. செக் பண்ணி பார்த்ததில் வெறுமே செல்ஸ் தான் இருந்தது, ஸ்பெர்ம்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா வி ப்ரொசீடட் ஃபார் டெஸ்டிகுலர் ஆஸ்பிரேஷன். ஸோ டெஸ்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செமினிஃபெரஸ் டியூபியூவில் பிளைண்டாக ஒரு ஸ்கேல்ப் வெயின், ஒரு சின்ன நீடில் வச்சு, ஒரு 17 gauge 18 gauge நீடில்னு சொல்லுவோம், ஸ்கேல்ப் வெயின்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம அந்த டெஸ்டிகுலர் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதையுமே நல்லா டீஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஸ்பெர்ம்ஸ் இருந்தது, ஆனால் எல்லாமே நான் மொட்டைல். டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே நான் மொட்டைலாக தான் இருக்கும், ஆனால் அதோடைய மார்ஃபாலஜி வந்து ரொம்பவே புவராக இருந்தது. ஸோ வி குட் நாட் ப்ரொசீட் வித் ICSI. ஸோ அன்னைக்கு அந்த டேட்டில் since we had time to freeze the eggs, we froze her eggs. அவங்களுடைய எக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 3 months மெடிகேஷன்ஸ் கொடுத்தோம். மெடிகேஷன்ஸ், ஹார்மோனல் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு நம்ம 3 monthsக்கு அப்புறமா அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எண்டோமெட்ரியல் ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 6 days முன்னாடி இவங்களுடைய எக்ஸை நம்ம தா பண்ணி அதே டேட் இவங்க ஹஸ்பண்டுக்கு மைக்ரோ-TESE பிளான் பண்ணோம். மைக்ரோ-TESEனா என்னென்னா, இந்த பர்டிகுலர் மேனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம்ஸ் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம், ஆனால் அது எல்லாமே நான் மோட்டைல் அண்ட் மார்ஃபாலஜி அப்நார்மலாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா, இப்போ ஸ்பெர்முடைய ப்ரொடக்ஷன் இருக்குது, அது வெளியே வரமாட்டேங்குது. அண்ட் அட் த சேம் டைம் மார்ஃபாலஜி அப்நார்மலாக இருக்குது. நம்ம அங்கங்கே பிளைண்டாக ப்ரிக் பண்ணி எடுக்கும்போது எந்த இடத்துல ஸ்பெர்ம் இருக்குன்றது நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு தான் மைக்ரோ-TESE ப்ரொசீஜர் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ மைக்ரோ-TESEனா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ENT அண்ட் ஆஃப்தால் ஐ ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே பார்த்து தான் டாக்டர் வந்து அந்த ப்ரொசீஜரை பண்ண முடியும், ஏன்னா எல்லாமே மைன்யூட்டான பார்ட்ஸ். அதே மாதிரியான ஒரு மைக்ரோஸ்கோப் ஒரு 10-15 times மேக்னிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம டெஸ்டிஸை பார்த்து டெஸ்டிஸுடைய ஸ்கின்னை வந்து நம்ம அந்த ஸ்க்ராட்டல் ஸ்கின்னை வந்து ஓப்பன் பண்ணி டெஸ்டிஸை வெளியெடுத்து எங்கெல்லாம் பிளட் சப்ளை நல்லா இருக்கும், இது நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் சொல்ல முடியும் இல்லையா, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறது, ரெட்டாக இருக்கிற இடம், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து ஸ்பெர்ம்ஸை வந்து அதே அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 டெஸ்ட்ஸ்லையுமே அப்ராக்சிமேட்லி 6 to 7 ஏரியாஸ் கிடைச்சது நம்மளுக்கு. அந்த 6 to 7 ஏரியாஸில் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் நம்மளுக்கு ஸ்பெர்ம்ஸ் கிடைச்சது. கிடைச்ச ஸ்பெர்ம்ஸில் மார்ஃபோலாஜிக்கலி நார்மல் ஸ்பெர்ம்ஸ், நியர் நார்மல் ஸ்பெர்ம்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அவங்க ஒய்ஃபுடைய எக்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு 5 கரு உருவாச்சு. அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் டேட்டுக்கு 3 கரு கிரேட் 1ல் இருந்தது. அதில் நம்ம 2 கரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். 2மே அவங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகி இப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஷீ இஸ் இன்டு ப்ரெக்னன்சி, ஹெல்தி ப்ரெக்னன்சி இஸ் கோயிங் ஆன். அசோஸ்பெர்மியான்னு உங்கள் ரிப்போர்ட்டில் வந்த பிறகு அது ஒப்ஸ்ட்ரக்டிவோ நான்-obstructiveோ, அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியாவில் கண்டிப்பாக பீஸாலேயே உங்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் கிடச்சிடும். ஆனால் நான்-obstructive அசோஸ்பெர்மியா இருக்குது, ஹார்மோன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, இல்லை ஹார்மோன்ஸ் நார்மல்
நார்மலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், obstructive azoospermiaல டீசா பீஸால் ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கலன்ற பட்சத்தில் மைக்ரோ-TESE அப்படின்னு நான் சொல்கிற இந்த அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர் மூலமாக வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு ரிட்ரீவ் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் பாடி அண்ட் உங்களுடைய ஓன் ஸ்பெர்ம்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஃபாதர் ஆக முடியும் அண்ட் யூ கேன் பேர் அ சைல்டு. ஜீரோன்ன உடனே ஹோப் லூஸ் ஆகிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம டோனர் ஸ்பெர்ம் தான் போகணும், நம்ம மேனே கிடையாதா, நம்மளுடைய மேன்ஹுட்டே வந்து இதுவாகிடுச்சா, ஃபாதர் ஆக முடியாதான்னு நினச்சி கஷ்டப்படுறத விட இந்த மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹெசிடேட் பண்ணாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரீட்மெண்ட்னால உங்களுக்கு உங்களுடைய ஓன் சைல்டை ஃபாதர் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அதை தவற விட்டுறாதீங்க. இஃப் யூ ஆர் suffering from azoospermia, please book an appointment with us. I'm leaving my number here.